ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லாவும் இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கோட வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, பூஜை ரூம் கவுண்டர் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அதுக்காக இந்த ஷைனிங்மான பேப்பரை தான் நான் எப்போவுமே விரிப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே பூஜை பண்ணிவிட்டு நம்ம அந்த பூவெல்லாம் எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, கடவுளுக்கு வைக்கிற சந்தனம் குங்குமம் நல்லா வாசனையாக இருக்கணும். நாம் சந்தனத்தில் கொஞ்சமாக மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீரில் நம்ம கலந்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் நம்ம பூஜை வரையில் நல்லா வாசனையாக இருக்கும். கடவுள் மேலேயும் வாசனை வரும். மூணாவது டிப்ஸ் என்னன்னா, நம்ம பூஜை அறையில் எப்போவுமே அக்ஷதை கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு இதெல்லாம் நாம் ஏற்றுறோம்னா காமாட்சி விளக்கு கீழே நாம் அக்ஷதை கண்டிப்பாகவே போடணும். அதுவும் இல்லாமல் டெய்லியுமே பூஜை பண்ணும்போது கடவுளுக்கு 2வது நம்ம செலுத்தணும். 4வது டிப்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு இல்லை அஷ்டலக்ஷ்மி விளக்கு இருந்தால் வெறும் விளக்கு வச்சு எப்போவுமே விளக்கு ஏற்றக்கூடாது. ஒரு தட்டுக்கு மேலே நம்ம அக்ஷதை, குங்குமம், 5 ரூபாய் நாணம், அதுக்கு மேலே தான் நம்ம விளக்கு வச்சு, அதுவும் 2 விளக்காக தான் காமாட்சி விளக்குலாம் நம்ம ஏற்றணும் எப்போவுமே. 5வது டிப்ஸ் என்னன்னா, மகாலட்சுமி தாயாரோட ரொம்ப ரொம்ப உகந்த பொருள்னு ஒன்று தான் காசு. 1 ரூபா நாணயம் 2 ரூபா நாணயம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கணும். 6வது டிப்ஸ் என்னன்னா, மிக முக்கியமாக நம்ம பூஜை அறையில் இருக்க வேண்டியது வசமும் வெட்டி வேரும். ஒரு தட்டில் இது 2மே சேர்ந்தாப்புல வச்சுக்கலாம். 7வது டிப்ஸ் என்னன்னா, இந்த உலகத்துக்கே ஜெகத்பிதாவாக இருக்கிறவர் நம்ம ஈஸ்வருக்கு மிக முக்கியமான பொருள்னா ருத்ராஷ்டிர தான். அது நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. 8வது டிப்ஸ் என்னன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற பொருளில் நான் சொல்லிடுறேன். தாமரைப்பூ மணி, கோமதி சக்கரம், லக்ஷ்மி காயின் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் தனியாக எப்போவுமே மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டில் நம்ம வைக்கணும். இந்த 5 பொருளும் எங்கள் வீட்டு பூஜையில் முக்கியமானதுன்னு சொல்லலாம். 9வது டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு பச்சை கற்பூரம், வெட்டி வேறு, 2 கிராமம், 2 ஏலக்காய், 1 லெமன், கொஞ்சமாக பன்னீரை சேர்த்துக்கிட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கணும். இது வாரம் வாரம் வெட்டி வேரை விட்டுட்டு எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். இது எதுக்காகன்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்லங்க, அதுக்காக தான். நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குது, யாராவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது கண்ணு டிஸ்டி எது இருந்தாலும் சரி, இந்த லெமன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இது கலர் சேஞ்ச் ஆனோடனே லெமனை அப்பயே கையோடவே மாற்றி மாற்றி வச்சிருங்க. 10வது டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி மண்ணு பானையில் நல்லா மஞ்சள் தடவிக்கிட்டு 5 முகம் பார்த்து குங்குமமும் வச்சுக்கணும். நிறைவாக நம்ம கல்லுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே 2 விரலி மஞ்சள், 1 ரூபா நாணயம் வச்சு நம்ம பூஜை அறையில் கண்ணாடி முன்னாடி வைக்கணும். கண்ணாடி முன்னாடி நம்ம எது வைக்கிறோமோ நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைவாக இருக்கும்ல, அதனால் இது உப்பு, மஞ்சள், காசு 3மே இருக்கிறனால நம்ம வீட்டில் குறையாமல் எப்போவுமே இருக்கும். பூஜை அறையில் இருக்க வேண்டிய 10 டிப்ஸும் எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.